ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அவுட்டிங் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ வந்து ஆக்சுவலாக கார் வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே இந்த சைடில் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே ஒரு மேன்ஷன் இருந்தது, அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இல்லைனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டிங்லாம் போட்டு நல்லா வெளிச்சமாக தான் இருந்தது. ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அவுட்டிங் வித் கிட்ஸ் ஆஃப்டர் 6 months அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் குழந்தைங்க வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொரோனா பயத்தில் வந்து நாங்கள் வெளியிலே போகாமல் 6 மாதம் நாங்கள் கூட ஆக்சுவலாக குழந்தைங்கள விட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டோம் 2 தடவை. பட் அவங்க எங்கேயுமே போகல. அதுவும் என் பொண்ணு சுத்தமாகவே வெளியில் போகல. அவளை நான் இறங்கி ஃப்ளாட்டோட வாசல் கூட நான் வந்து கீழே கூட்டிகிட்டு போகல. நாங்கள் இப்போ தான் வந்து 6 monthsக்கு அப்புறம் அவளை நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப குஷி. வெளியில் வந்தோடனே ஒரே குஷி, சிரிப்பு, வாயில் கை வச்சுட்டு ஒரே சிரிச்சிட்டே இருந்தா. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். என்னென்னா, வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் மூஞ்சியில் இருக்கிற மாஸ்க்கை கழட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். 2-3 தடவை கழட்ட ட்ரை பண்ணால், ஆனால் வந்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இனிமேல் நான் கழட்ட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவளுக்கு வந்து அதுதான் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, வெளியில் போகிறது. குழந்தை வந்து ஆக்சுவலி வெளியில் போகணுன்றது கேட்குறதே மறந்துட்டா. நேற்று நாங்கள் சும்மா வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப குஷி. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சுல்தான் கார்டன் ஒரு நர்சரி ஷாப் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று போனோம், பட் அங்கே எனக்கு தேவையான பிளான்ட் கிடைக்கல. அதனால் தஹரான்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே நான் வந்து சுல்தான் கார்டனில் போயிட்டு எனக்கு தேவையான பிளான்ட்ஸ் வாங்கலான்னு போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே வந்து குழந்தைங்க எங்களுக்கு வெளியில் வந்து மெக்டியில் ஃப்ரைஸ் வாங்கி கொடுக்கணும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தால் நாங்கள் சாப்பிடுவோன்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் சுல்தான் கார்டன் போகிறோம். ஸோ சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கு தான் அவ்வளோ கடைகள் இருக்கும். நிறைய ஷாப் வந்து ஃபுட்டுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி சவுதி அரேபியா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடு வந்து ஒரு வீடு ஒன்று நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் வீடியோ. இந்த வீடு எனக்கு அந்த பக்கம் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு. மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடு நிறைய இருக்கும் சவுதியில். பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சானிடைசர் பேக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு சானிடைசர்லாம் போட்டுட்டு, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பாண்டா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி உள்ளே போய் பாண்டா வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி பாண்டாக்கு போனோம். போனால் ரொம்ப கூட்டம் இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ளே நுழையும் போதே செக்யூரிட்டி செக்கில் எல்லார் கையிலையும் டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கொஞ்சம் தூரம் கூட ஒரு 5 அடி கூட இருக்காது, மறுபடியும் ஹைப்பர் பாண்டாக்குள்ளே நுழையும் போது மறுபடியும் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி அழகாக டிஸ்போசபிள் க்ளவுஸஸும் சானிடைசர் பாட்டிலும் வச்சுருந்தாங்க. எல்லாருமே சானிடைசர்ஸ் போட்டுட்டு க்ளவுஸஸ் போட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. ட்ராலி எடுத்துகிட்டு சும்மா வந்து ஒரு ரவுண்டு அடித்தோம் ஹைப்பர் பாண்டாக்குள்ளே. பாண்டான்னா வந்து இது ஒரு கடை. ஸோ நான் வெறும் பாண்டான்னு எதையும் மென்ஷன் பண்ணாமல் சொல்லிட்டேன். கடைக்குள்ளே என்னெல்லாம் இருந்ததுன்னு நான் ஓவராலாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எந்த ஆஃபரும் போடலை. ஸோ சும்மா வந்து சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். எல்லா ஏரியாவும் கவர் பண்ணலை, பட் நாங்கள் என்னெல்லாம் எடுக்க போனோமோ அந்தந்த ஏரியாவில் என்ன இருந்ததுன்னு நான் கவர் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு கிளான்ஸு. இதுக்கு முன்னாடி நான் கேரிஃபோர்னு சொல்லி ஒரு vlog போட்டிருந்தேன், கேரிஃபோர் மால். ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும் இங்கே எல்லா கடைங்களுமே. சின்ன சின்ன பக்கலா மட்டும்தான், சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான் வந்து மாறும். பட் பெரிய பெரிய கடைங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியே தான் இருக்கும். அந்த உள்ளே நுழைஞ்ச உடனேயே ரைட்டில் திரும்பின உடனே ஒரு கெஸ்ட்டு, குட்டி புறா. இந்த ஊரில் அப்படி தான் இருக்கும் புறாலாம். அது பார்த்தோன்னே கிட்ட போனேன், பட் அது பறந்து போயிடுச்சு மேலே. ஸோ கடைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள்.
கடையை விட்டு பில் போட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நிறைய ஏரியா என்னால் கவர் பண்ண முடியல. நான் என்னென்ன ஐட்டம் எடுத்தேனோ அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் vlog நான் கம்ப்ளீட்டாக போடுறேன். அந்த எண்டில் தெரியறது தான் ஐக்கியா, எல்லோ கலரில் தெரியுதுல்ல, அதான் ஐக்கியா. ஸோ ஐக்கியா ஒரு நாள் நான் vlog போடுறேன். ஐக்கியா இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபர்னிச்சர்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.